வயசில் கால்லையோ கையிலையோ அடிபட்டு அதை வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டு சீல் வச்ச மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்குங்களா? இப்போல்லாம் வந்து நம்ம உடனே அதுக்கு ஏதாவது மாற்று பண்ணிடுறோம். பட் சின்ன வயசில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க குழந்தைங்க வந்துட்டு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஒரு காலகட்டத்தில் அப்போ வந்து இந்த கால்வாய் ஆறெல்லாம் இருக்கும்ல கிராமத்தில், அதெல்லாம் ரொம்ப காமன் தானே. இந்த கண்மாயின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறது, அதில் போட்டு குதிச்சு ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு இருக்கிறது, கிணறு, இந்த மாதிரி விஷயம். அது என்ன ஆயிடும்னா, அடிப்பட்ட புண்ணில் அந்த மாதிரி நம்ம கான்சியஸ் இல்லாமல், குழந்தை தானே நமக்கு தெரியாதுல்ல, அது அந்த வலி கூட அந்த பிரச்சனை இருக்குன்றது கூட மறந்து பிள்ளைகளோட ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அது நீர் கோர்த்து சீல் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பெயின் ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த சீல் எடுத்துகிட்டு மருந்து போடுற வரைக்கும் அந்த அந்த வலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க இல்லையா? அதே சேம் கான்செப்ட் தாங்க. நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த சக்ராஸ் வந்து சீல் பிடிக்கிறதா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதை கவனிக்காமல் விட்டு அது என்ன ஆகிடும், நீர் கோர்த்த மாதிரி அந்த எனர்ஜி அதிகமாகும் பொழுது, அளவுக்கு அதிகமான எனர்ஜி அங்கே லோட் ஆகும் பொழுது அது சீல் பிடிச்சிருது. விஷயம் புரியுதுங்களா? அது ஓவர்லோட் ஆகிடுது. உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இந்த மனிதர்களோட மனம் வந்து வேறு மாதிரியான ஒரு ரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த சோலார் பிளக்ஸ் அப்படின்ற இந்த சக்கரால் இந்த மாதிரி ஒரு சீல் பிடிக்கிற தன்மை ஏற்பட்டுச்சுன்னா அந்த நபருக்குள்ளே என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் அதீதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கோபம் இருக்குங்க, வெறுப்பு இருக்குங்க, பயம் இருக்குங்க, துக்கம் இருக்குங்க, சுயநலம் இருக்குங்க, முரட்டுத்தனமாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதோட இந்த இந்த சக்கரா வந்து சீல் பிடிக்கிறனால ஏற்படக்கூடிய விஷயம். இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க வந்து. இந்த உணர்வுகள்லாம் வெளிப்படும். இந்த உணர்வுகள்லாம் ஏன் வெளிப்படுது அப்படின்னு அடுத்த கேட்டகரிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, இதில் நிறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகள்லாம் ஏன் அவங்களுக்குள்ள, முக்கியமாக பயம். அந்த பயம்ன்றது வந்து இவங்களை பாடாப்படுத்துங்க. இந்த இந்த உணர்வுகள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி உணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சோலார் பிளெக்ஸில் வந்து சீல் பிடிச்சிருக்கு. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். ஏன் இந்த மாதிரி அந்த எனர்ஜி வந்து அந்த அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து தனிமைப்படுத்தப்படுதல். அதாவது தனிமைப்படுத்தப்படுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாமளே அந்த தனிமை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வரம். அது மற்ற மனிதர்களால் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா அது வந்து சாபங்க, கொடுமைங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு வர்றா. அந்த பொண்ணு, அந்த கணவன், அவங்க மாமியார், மாமனார், நாத்தனார், இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் அவங்களோட உணர்வுகள் புரியப்படாத போது ஒரு ஏற்படக்கூடிய ஒரு தனிமை இருக்குங்க இல்லையா? இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எதையுமே சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் அவன் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இதுதான் தனிமைப்படுத்துதல். இதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுங்களா? சம்டைம்ஸ் அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அதை அம்மா அப்பா கிட்ட போய் எடுத்து சொல்கிறா அப்படின்ற போது அவங்களும் அதை புரிஞ்சுக்காம அவளுக்கு அட்வைஸ் பண்ணி நீ சமாளிச்சிரு, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ தன் கூட இருந்த அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா, உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, இவங்களும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கலாமல் இருக்காங்களே, அந்த உணர்வுகள் அங்கே வந்து உதாசீனப்படுத்தப்படுது பார்த்தீங்களா? அப்போ ஏற்படக்கூடிய ஒரு தனிமை இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரியான தனிமை. இதெல்லாம் வந்து அந்த சோலார் பிளக்ஸை வந்து சீல் பிடிக்கிற தன்மைக்கு கொண்டு போடும். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு பிரச்சனை. ஸோ நம்மளோட உணர்வுகள் எங்கே மதிக்கப்படாமல் இருக்கோ, நமக்கு மரியாதை இல்லாமல் இருக்கோ, இந்த மாதிரியான எமோஷன்ஸ் பேக்கப் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எமோஷன்ஸ் அதிகமாக உள்ள உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சோலார் பிளக்ஸோட ஆக்ஷன் வந்து அதிகமாகிடுங்க. அதோட அந்த என்ன சொல்கிறது, அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவோம், நிர்பந்தத்தின் பேரில் ஒர்க் பண்ணுவோம். நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளோட நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் நம்மளை அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கணும், தான் நினச்ச விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்கணுன்ற மாதிரி அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த அழுத்தத்தை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சில விஷயங்களை வந்து ஒன்று அவங்கள நீங்கள் மாற்றணும், இல்லை நீங்கள் மாறணும். இது ரெண்டுமே பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கும். சில தம்பதிகளுக்கு இடையில இந்த மாதிரி ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கும். அவங்கள மாற்றுறதுக்கும் எப்படின்னு தெரியாது. சரி, தன்னை மாற்றிக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுக்கும் வழி தெரியாது. அப்போது இந்த பிக் பாஸ் சொல்கிற மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாத மாதிரி இந்த பிரச்சனைகளுக்குள்ளே அவங்க உள்ளாவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பேக்கப் ஆகிட்டே இருக்குங்க. அப்புறம் மற்றவங்க மேலே ஒரு வன்மம் ஏற்படுறது, மற்றவங்க பண்ண பிரச்சனைகளை அடிக்கடி நம்ம ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பதிவுகளில் உங்களுக்கு வந்து யாராவது துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களை வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே ஒரு மெமரியாக க்ரியேட் ஆகும் பொழுது அந்த உணர்வுகள் வந்து வேறு மாதிரி அது நமக்குள்ளே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கூட ஓகே, இதெல்லாம் பெரியவங்களுக்கான பிரச்சனை. நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்னு வச்சுக்கோங்க. எதுவுமே அறியாத குழந்தைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குங்களே, இதை நினைக்கும் போதே மனசு ரொம்ப கனமாக இருக்குங்க.
நம்ம இப்போ சமீபமாக பார்க்குற விஷயங்களை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குற விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்குள்ள இந்த சோலார் பிளெக்ஸோட எனர்ஜி லெவல் அதிகமாக்கப்படுறது யார் மூலமாக? பெற்றோர்கள் மூலமாக. அது எப்படி அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. இந்த சோலார் பிளெக்ஸ் அதிகமாகிட்டு அந்த குழந்தைங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஆட்டிடியூட்ஸில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். அதில் வந்து அவங்களோட சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க சூழ்நிலையே அதுக்கு காரணமாயிடும். முக்கியமான பிளேஸ் வந்து பெற்றோருக்கு தான். பெற்றோர் எப்படின்னா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புரிதல் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பெற்றோர்கள், அவங்க வளர்க்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த முரட்டுத்தனம், ஒரு பயம், ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரியான குணாதிசயங்கள்கிட்ட இருக்குங்க. அதிகமாக மறந்துடுறாங்க, ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த குழந்தைங்க. அதை நான் பார்த்துட்டேன். 2வது, இருப்பாங்க ஆனால் இருக்க மாட்டாங்க, வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி கணவன் மனைவி இருப்பாங்க, ஆனால் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எந்த புரிதலும் இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை சண்டை இல்லாமல் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க. அது வந்து ஒன்று பெண் பிள்ளைகளாக இருந்தால் அம்மா பக்கமே அதிகமாக ஒன் சைடாக இருப்பாங்க, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அப்பா சைடு ஒன் பக்கமாக இருப்பாங்க. அதாவது 2 பேரும் இருப்பாங்க, ஆனால் சிங்கிள் பேரண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ சிங்கிள் பேரண்ட் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. அது வந்து அந்த மாதிரியான அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த படையப்பா படத்தை பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு, அது சரி நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி சும்மா அதை பார்க்கலாம் அப்படின்னு அதை பார்க்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்ததுங்க. இந்த சிங்கிள் பேரண்டிங் ஹேண்ட்லிங் அட் த சேம் டைம் ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமானது, ஆசைப்பட்டது கிடைக்கலன்ற போது ஏற்படக்கூடிய வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணாத மனநிலை இருப்பாங்க, அதுவும் இந்த மாதிரியான ஒரு மனநிலை பாதிப்புக்கு ஏற்படுத்துங்க. இந்த சோலார் பிளெக்ஸோட எனர்ஜி அதிகப்படுத்தி அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ இந்த உணர்வுகள்லாம் நம்மளோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனிதர்களாக இருப்போம். இந்த சமுதாயத்துலையும் இந்த வீட்லையும் நம்ம ஒரு அடாப்டிவான ஒரு பர்சனாக ஓரளவுக்கு ஒரு பிரச்சனையோட ஆனாலும் ட்ராவல் பண்ணுற மனிதர்களாக இருப்போம். இது இந்த எமோஷன்ஸ் வந்து ஓவர்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாகும் போது தட்ஸ் இட், அவ்வளோதான். அவங்க ஒன் மனநல காப்பகத்தில் மட்டும்தான் அவங்க இருக்க முடியும். இந்த சொசைட்டிக்கோ வீட்டுக்கோ ஃபிட் ஆக மாட்டாங்க. அதைத்தான் அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்ன்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஒன்லி டேப்லெட்டை டிபெண்ட் பண்ணியோ எதர் அந்த சென்டரில் போய் அவங்க இருக்கிற மாதிரியோ சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதில் வந்து அந்த நீலாம்பரின்ற கேரக்டர் உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான ஒரு கேரக்டர் அதில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணுன்றக்காக நான் அந்த கேரக்டர் சொல்கிறேன். அவங்க வந்து நல்ல ஒரு டான்ஸர். அவங்க பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் பல வளமான விஷயங்கள்லாம் நடக்கும்லாம் அந்த விஷயத்தில் அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் தான் நினச்ச விஷயம் நடக்கலன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவாங்க, ஒரு 18 வருஷம் கம்ப்ளீட்டாக ஒரு 10 ரூமுக்குள்ள உட்கார்ற மாதிரி ஒரு கேரக்டராக மாற்றிடுவாங்க. அதாவது சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக ஆயிடுவாங்க அவங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அந்த உணர்வுகள் வந்து இப்படி தான் மாற்றப்படும். அதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை வந்து அந்த நீலாம்பரின்ற கேரக்டர் வந்து அம்மா இல்லாமல் அப்பாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர், அப்பாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கேரக்டர். இதே மாதிரி இந்த சௌந்தர்யான ஒரு கேரக்டர் வருது பார்த்தீங்க, அது வந்து அப்பா இல்லாமல் வளர்கிற கேரக்டர். அப்படியே 2க்கும் பக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எப்போவுமே பயந்து படையப்பான்ற ஒரு கேரக்டர் வரலைன்னா சௌந்தர்யோட நிலைமை என்னவா இருக்கும்னு தெரியாது. ஒரு பயந்த மாதிரியான ஒரு சுபாவம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதை காமிச்சிருப்பேன். ஒரு அம்மா இல்லாமல் அப்பாவால் வளர்க்கப்பட்ட குழந்தையோட டாமினேஷன் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க, இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் நார்மலாக நமக்குள்ளேயும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் இந்த பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் ஹேண்டில் பண்ணுற அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம அதை பார்க்குற ஆட்டிடியூட் தான். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. சோலார் பிளெக்ஸில் சீல் பிடிக்கிறது மூலமாக அந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற வரைக்கும் நம்ம தெரிஞ்சு போச்சு. இப்போ இது என்ன பண்ணலாம்? இப்போ இந்த சிச்சுவேஷனெல்லாம் மாற்ற முடியுமா? சில பேர் வந்து நம்மளோட குடும்ப வளத்துக்காக அப்ராடில் போய், அதாவது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ அம்மா மட்டும்தான் அந்த குழந்தைய ஹேண்ட் பண்ணுவாங்க, அப்பாவோட ப்ரெசன்ஸ் இருக்காது. அப்போயும் இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ இதை என்ன தான் பண்ணுறது நம்ம? இப்போ பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இப்போ இந்த சூழ்நிலையை முழுசாக மாற்றிட முடியுமானா, இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, மாமியார் மாமனார் நாத்தனார் அவங்களும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, அம்மா அப்பா அவங்களுக்குள்ள நிறையா தன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கு, இது எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? வெளிநாட்டில் இருக்க வீட்டுக்கார கொண்டாந்து வீட்டில் வச்சிடலாம், குழந்தை இப்போ வந்து ஒரு அப்பாவோட கேரக்டர் இல்லாட்டி அந்த குழந்தையோட கேரக்டர்லாம் மாறுதுன்றக்கா உடனே அவங்களை கொண்டாந்து வீட்டில் இதெல்லாம் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம சமநிலைப்படுத்த முடியும். இதுதான் என்னோட பாயிண்ட். பிராணி ஹீலிங்ன்ற ஒரு கலை மூலமாக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சமநிலைப்படுத்த முடியும். இந்த எனர்ஜியை வந்து நம்ம சமநிலைப்படுத்த முடியும். இப்போ சிங்கிள் பேரண்டிங் அப்படின்றது வந்து இப்போ மஸ்குலைனையும் அந்த ஃபெமினைன் கேரக்டரையும் எப்படி நீங்கள் சமநிலைப்படுத்துறது அந்த புரிதல் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அடமண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற குழந்தைய நீங்கள் சூப்பராக காமன் குவைட்டாக ஆக்க முடியும். ஒரு பேரண்ட்டாக உங்களால் அதை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல தயாராகணும். அந்த குழந்தைகிட்ட ஏற்கனவே சீல் பிடிச்சிருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம முதல்ல கிளியர் அவுட் பண்ணணும்.
ஏற்கனவே அந்த எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எனர்ஜியை முதல்ல என்ன பண்ணணும், டைல்யூட் பண்ணணும். அதை டைல்யூட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அஸ் அ பேரண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு நபரா, ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு ஒரு கணவரா, ஒரு மனைவியா, ஒரு 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 நபரா, ஒரு மனிதரா, நீங்கள் எப்படி இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ற புரிதல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த புரிதல் இல்லாதனால தான் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த வலைக்குள்ளே சிக்கி நம்ம காணாமல் போயிடுறோம். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் மாறுபாடாகி நம்ம அன்ஃபிட் ஆயிடுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்மளோட இந்த 6 நாள் பயிற்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 6 நாள் பயிற்சி முழுவதுமான ஃபோக்கஸ் என்னென்னா, சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓவர்லோட டைல்யூட் பண்ணி அதை வந்து குறைச்சி அதுக்கு மருந்து போகிற மாதிரி தான். சீல் பிடிச்ச ஒரு புண்ணாகி போன சீல் பிடிச்ச ஒரு விஷயத்த முழுவதுமாக நம்ம நீக்கி அதுக்கு மருந்து போட்டு கட்டுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் முதல்ல நடக்குங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா திரும்ப அடிபடாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், எப்படி அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த மெத்தடாலஜி, அந்த டெக்னிக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுங்க. இவ்வளோதான். அப்போ லைஃப் வந்து நீங்கள் சிறப்படுத்திட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஏன் நான் அந்த உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுன்றக்காக நான் சொல்கிறேன். இப்போ அடிபட்டு புண்ணாகி சீல் வச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு கனத்தோட வெயிட்டோட ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக தட்டினா கூட என்ன ஆகும், ஒரு லைட்டாக தட்டலோ கீரலோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாது, பயங்கர கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நார்மலாக போகும்போது இடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன், இது வந்து சீல் வச்சிருக்கு, பிரச்சனையோடு இருக்குது, வீக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஒன்று மோதிருச்சு, எங்கேயோ இடத்துல மோதிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த சோலார் பிளெக்ஸ் வந்து அதிகமான எனர்ஜியோடு இருக்கும் பொழுது, அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு அவங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை உள்ளே வந்தால் கூட என்ன ஆகிடும்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட அந்த அந்த உணர்ச்சி வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியாது. டாம் டூம்னு தடால் பிடால் ஆகுறாங்க இல்லையா, பயங்கரமான ஒரு சண்டை ஆகிடுது, அடிதடி ஆகிடுது, அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுறாங்க இல்லையா. அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுன்றது வந்து இதனால தான். நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அங்கே ஓவர்லோட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உடனே அதை என்ன பண்ணணும், டைலூட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த நபரால் அந்த எமோஷனை வச்சுட்டே இருக்க முடியாது. அது ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட பெருசாக பர்ஸ்ட் அவுட் ஆகி மொத்த உறவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். தன்னோட வேலை இழந்துறது, பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகிடுது, உறவு டிஸ்டர்ப் ஆகிடுது, பணம் இழக்கிறாங்க, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்க. இது எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ சிம்பிள், இதை சரி பண்ணி தான் ஆகணும். அப்படி சரி பண்ணாமல் அதுவாலும் சரி ஆகாதுங்க. நீங்கள் வேலைக்கு போய் வேலை பார்த்து அதுக்கான ஒர்க்கு கொடுக்காம உங்களுக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கான ஒர்த்து நீங்கள் கொடுக்கல, எந்த கேரும் எடுத்துக்கல அப்படின்னா அதுவாக எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும், எங்கேருந்து பிஸ்னஸ் க்ரோத் ஆகும்? அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணவே இல்லை, அதுக்கான எந்த இன்புட்டும் நீங்கள் கொடுக்கல, என்னப்படி சரியாகும்னு நினைக்கிறீங்க? அதுவாலாம் சரியாகாது. இதெல்லாம் யார் கொடுத்த லாஜிக்? இதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்? இதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுவாலாம் சரியாகாது. ஆகும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராது. ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று நடக்கும். அதை வந்து அப்படியே அந்த ஃப்ளோவில் போக வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயமும் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளை கொடுக்கணும். முயற்சியே எடுக்கலைன்னா அது எப்படி மாறும்? அதுவாக மாறாதுங்க. நீங்கள் அதுக்கான முயற்சியை நீங்கள் கொடுக்கணும். அந்த மாற்றத்திற்கு என்ன பண்ணணும், முதல்ல அந்த அந்த சூழ்நிலை எப்படி மாற்றலாம், அந்த சூழ்நிலைக்கு என்ன எப்படி மாற்றலாம், இந்த புரிதல் வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் சரியாயிடும். ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், அஸ் அ ஹீலராக நாங்கள் சரி பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஃபர்தராக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான கைடன்ஸ் இருக்குது. முழுவதுமாக வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி நீங்கள் போகிறது தான் சிறப்பான விஷயம். இந்த பிரச்சனையோடையே நீங்கள் மட்டும் உங்களோட மட்டும் இந்த பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போயிட்டா கூட பரவாயில்லைங்க. ஒன்றுமே அறியாத, எதுவுமே இல்லாத, உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்களோட நல்லதுக்காக, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட எல்லாமாக நீங்கள் உருவாக்கிய அந்த குழந்தை அடுத்த ஜெனரேஷனையும் சேர்த்து கற்றுட்டு இருக்கீங்க. உங்களோட உணர்வுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆகிடுது, கஷ்டப்பட்டுருக்கு. புகையெல்லாம் நீங்கள் வந்து மறைச்சி வைக்க முடியாதுங்க. புகைன்றது வெளியே வந்துடும். நான் சொல்லுவேன், நான் பிள்ளைங்க முன்னாடி நாங்கள் சண்டை போடுறதில்ல. பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் சண்டை போடணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கீங்க, வெயிட்டாக இருக்கீங்கன்னா அது வைப்ரேட் ஆகும். வைப்ரேஷனுக்கு பயங்கர வேல்யூ இருக்குது. எப்படி இப்போ இங்கேருந்து யூகேல இருக்க ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகி நம்மகிட்ட ஹீலிங் எடுத்துக்கிறார், யூஎஸ்ல இருக்க ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகி ஹீலிங் எடுத்து, எப்படி கனெக்ட் ஆகுது இந்த ஃபோன்? இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? புரியுதுங்களா? இதெல்லாம் ஃப்ரீக்குவன்சிங்க, எனர்ஜி லெவலில் தான் இங்கே எல்லாமே வேலை செஞ்சுட்ருக்கு. எல்லாமே வைப்ரேஷன் தான், எல்லா அதிர்வுகளில் தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். ஸோ உங்களோட மனநிலை வந்து சரியா இல்லை அப்படின்னா சாதாரண சமைக்கிறதுல கூட தெரிஞ்சு போயிடுதுங்க. நீங்கள் நல்ல ஒரு மனநிலை இல்லாமல் போய் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அன்றைக்கி சமையல் நல்லாவே இருக்காது.
அப்போ ஒரு சாதாரண சமையல்லையே அது வந்து அவுட்புட் தெரியுது அப்படின்னா, ரிசல்ட் தெரியுதுன்னா, குழந்தைங்கள நீங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன மாதிரி கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ தனியாலாம் போய் அவங்க கிட்ட எதையும் நான் வந்து கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க மைண்டுக்குள்ள இருந்தாலே போதும். அந்த குழந்தைங்களோட கேரக்டர் கம்ப்ளீட்டா மாறிடும். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு உருவாகிருச்சு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதை எப்படி புரிதலோட புரிஞ்சுட்டு அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுன்றதை நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல. அப்படியே நீங்க வாழ பழகிட்டீங்க, இல்ல அதுவா சரியா போகுன்ற மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எதுவும் சரியாக போறதும் இல்லை, உங்களுக்குள்ள மாற்றம் வர போறதும் இல்லை, வாழ்க்கையும் மாற போறது இல்லை. பெரிய பிளாக் மார்க்கா ஆயிடுவீங்க. உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையும் பெருசா நீங்க கெடுக்கிறதுக்கு, அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணியா நீங்களே மாறிடுவீங்க. அவங்க நல்லா வளர்க்கணும், பெருசாக வளர்க்கணும், அவங்க வந்து பேரும் புகழும் அடையணும், அவங்க வந்து நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி அவங்க போகணும், அவங்களுக்கு வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும், எல்லா ஆசையும் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்குன்றது உங்களால் ஒத்துக்க முடியுதா? அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? அது அது ரொம்ப பாவம். ஸோ இதெல்லாத்தையும் சரி பண்ணித்தாங்க ஆகணும். சரிங்களா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது கோபம், வெறுப்பு, பயம், கவலை, புரியுதுங்களா? கவலை, அதிக பிரசங்கித்தனம், முக்கியமாக அதிக பிரசங்கித்தனம், பயம் ஏற்படுறது, அப்புறம் சுயநலமாக இருக்கிறது, முரட்டுத்தனமாக இருக்கிறது, பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரியான குணாதிசயங்களில் நீங்களோ உங்களை சார்ந்த உறவுகளோ உங்களோட குழந்தைகளோ இருக்காங்க அப்படின்னா உடனே இதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இங்கே அதுக்கான தீர்வு இருக்குது. இந்த 6 நாள் பயிற்சியில் உங்களுக்கும் அவங்களுக்குமான இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டை கிரியேட் பண்ணுறதும் ப்ளஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே இருக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி.